பாண்ட்ஸ் பெஸ்ட்டா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெஸ்ட்டா? இது 2க்கும் என்ன வித்தியாசம்? இது 2ல எதுல வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? சோ எதுல வந்து ரிஸ்க் அதிகம்? என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். முதல்ல பாண்ட்ஸ்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உள்ள வித்தியாசத்த பார்த்துடலாம். பாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்டயோ இல்ல வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ் கிட்டயோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கடன் பத்திரம் வாங்குறது தான் வந்து பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ். சோ ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இத்தனை வருஷத்துக்கு வந்து நான் வந்து உங்களோட கம்பெனில வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு பாண்ட் பத்திரம் போட்டு வாங்கிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ், சோ பாண்ட்ஸ் போத் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். சோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் பாண்ட்ஸ் சோ இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு ஃபண்டா வச்சு. பாண்ட்ஸ்ல எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் ரொம்ப கம்மி. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க்கும் இருக்கும். இப்போ அதுக்கேத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். சரி, ரிட்டர்ன்ஸ்னு பேசியாச்சு. சோ எதுல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 6 to 8% per year கிடைக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் பாண்ட்ஸா இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா 7 to 10% வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். சரி, ஓகே, வாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க. ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 10 to 12% கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆவரேஜா. இத பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாண்ட்ஸ் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.